வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 6க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஜனவரி 6க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் தினமணி நியூஸ் பேப்பர் டெய்லியும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம். ஓகே, டெய்லிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டின்லேருந்து 15 கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். இது ஃபுல்லாகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். நீங்களே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் நம்ம இதுலேருந்து வந்திருக்கு. ஓகேவா, வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஜனவரி 6 கேலோ இந்தியா ப்ரோக்ராம்ல பீச்சில் நடக்குது. இது 2வது தடவை. ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ பார்த்துருக்குறோம். முன்னாடி வந்து பீச் வாலிபால் அந்தமான் நிக்கோபார் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு 2வது பதிப்பு எந்த கடற்கரை நடைபெறுதுன்னா நம்மளோட டாமன் அண்ட் டையூ யூனியன் டெரிட்டரியில அது நடக்குது. இப்போ தாத்ரா, நாகர் ஹவேலி, டாமன் டையூ இதெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரியில் தான் வருது. ஸோ இது முன்னாடி போர்ச்சுகலோட கைவசம் இருந்தது. ஸோ அங்கே தான் எங்கே நடக்குது இந்த வாட்டி பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச் வந்து கோக்லா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. கோக்லா பீச் இந்த கோக்லா கடற்கரையில் தான் நடக்குது. கோக்லா பீச். ஓகேவா, கோக்லா பீச்சில் நடக்குது. ஸோ கேலோ இந்திய கடற்கரை விளையாட்டு 2வது முறையாக எங்கே நடக்குதுன்னா 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து டையூ டாமன் அண்ட் டையூவில் நடக்குது. ஸோ இதில் என்னென்ன விளையாட்டுலாம் இருக்குது, எப்போ இந்த போட்டிலாம் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th, அதாவது 5வது ஜனவரியிலேருந்து 5th ஜனவரி டு 10th ஜனவரி வரைக்கும் நடக்குது. என்னென்ன 5 விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச் வாலிபால் கண்டிப்பாக இருக்கும், கயாக்கிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பீச் ஸ்பீக் டாக்ரான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும், பீச் கபடி, அப்புறம் பென்கேக் சிலாட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து பீச் அந்த தண்ணி சம்மந்தப்பட்டது தானே. ஸோ அந்த விளையாட்டுலாம் இதெல்லாம் நடக்கும். ஓகேவா, இது என்னென்ன இருக்கு, தாத்ரா, நாகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ இந்த யூனியன் பிரதேசில் இந்த இடத்துலலாம் நடக்குது. 2100 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இது 2வது தடவை நடக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது எங்கே நடந்ததுன்னு கேள்வி கேட்பாங்க, அந்தமான் நிக்கோபார். ஸோ 6 விளையாட்டு. ஓகேவா, என்னென்னலாம் கால்பந்து, கடற்கரை கால்பந்து இதில் நடக்கும், அப்புறம் கடற்கரை வாலிபால், அதாவது கைப்பந்து அந்த இது நடக்கும் எக்ஸாம். அதுக்கப்புறம் கடற்கரை செபக் தக்ரான்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கபடி தெரியும், அப்புறம் பென்காக் சிலாட்டு, அப்புறம் நீர் நீச்சல், இது எல்லாமே அதில் வந்து நடைபெறும். ஒரு 5 விதமான விளையாட்டு. ஓகே, 6 டைப் ஆஃப் பீச் கேம் நடக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம மல்லக்கம் அண்ட் டக் ஆஃப் வார் இதெல்லாம் வந்து ஒரு நான் மெடல் ஈவெண்ட்ஸா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஜாலிக்காக பண்றதா இந்த டக் ஆஃப் வார்லாம் நடக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஏஐ இம்பாக்ட் சமிட் எங்க நடக்குதுன்னா ராஜஸ்தான்ல நடக்குது. ஸோ பிராந்திய ஏஐ இம்பாக்ட் சமிட், அதாவது பிராந்திய ஏஐ இம்பாக்ட் சமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரீஜனல் ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ். ரீஜனல் ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் 2026 நடத்தும் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல. ஸோ ராஜஸ்தான்ல தான் இது நடக்க போகுது. ஜெய்ப்பூர்ல எங்க அப்படின்னா, ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், அந்த பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான். ஸோ இந்த ஜெய்ப்பூர்ல பிராந்திய இம்பாக்ட் 2026 நடத்துறதுக்கு யார் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் 6th of January நடக்குது, அதாவது இன்னைக்கு தான் நடக்குது. இது ராஜஸ்தான் டிஜி ஃபெஸ்டும் டிஐ குளோபல் சமிட்டும் இது இணைந்து நடத்துறாங்க, இதை கொலாபரேஷன் பண்ணி. ராஜஸ்தான் டிஜி ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க, டிஜி ஃபெஸ்டும் அப்புறம் டிஐ குளோபல் உச்சி மாநாடு 2 பேரும் இணைந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த ஏஐ உச்சி மாநாடு இன்னைக்கு தான் வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல நடக்குது. ஸோ இது எதுக்காக இந்த இதை என்கரேஜ் பண்றாங்க, அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எதுக்காக, கவர்னன்ஸு, அதுக்கப்புறம் இன்னோவேஷனை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குற சர்வீஸை துரிதப்படுத்துறதுக்கும் எல்லாமே இந்த ஏஐ இம்பாக்ட், ஏஐ வந்து உதவுறதுனால அந்த ஏஐ சமிட் இதுக்காக யூஸ் பண்றாங்க. வரும் காலங்களில் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஏஐ பேஸ்டு தான் எல்லாமே ப்ரோக்ராம் நடக்க போகுது. இவங்களுக்கு நல்லாவே தெரியும், செரீனா வில்லியம்ஸ், வீனா வில்லியம்ஸ் சகோதரி ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. 9 மாதமா 8 மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போதே டென்னிஸ் விளையாட்டுல வீடி ஒரு கிராண்ட் ஸ்லாம் பட்டமே வென்றிருப்பாங்க.
அதே மாதிரி இப்ப என்ன அவங்க ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயது முதிர்ந்து, அதாவது 45 வயசு தான் ஆயிருக்கு. அதே வயது ஸ்போர்ட்ஸ்ல அதெல்லாம் வந்து ரொம்ப வயசுன்னு அர்த்தம். ஸ்போர்ட்ஸ்ல 45 வயசு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல இவங்க கலந்துக்க போறாங்க. இது யாரை வந்து இவங்க பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ். ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலிய ஓப்பன் பிரதான டிராவில் போட்டியிடும் வயதான பெண்மணி யார் அப்படின்னா செரீனா வில்லியம்ஸ். அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா 45. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கன் பிளேயர் வீனஸ் வில்லியம்ஸ். இவங்க தான் வந்து வீனஸ் வில்லியம்ஸ். இவங்களுக்கு வயசு வந்து இப்ப 45. இவங்க அந்த அமெரிக்கன் ஓப்பன் இதுல கலந்துக்க போறாங்க. இவங்க இது வரைக்கும் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றிருக்காங்க? கிராண்ட் ஸ்லாம்னா தெரியும் இல்லையா? அந்த இதுலயே சொல்லுவாங்க. இந்த மென்ஸ்ல வந்து ஜோகோவிச், நட்டா, அதுக்கப்புறம் வந்து ரோஜர் ஃபெடரர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அந்த வகையில பெண்கள் வெளியில வீனா வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் வந்து மல்லிகா ஷரப்போவா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்க இந்த மாதிரி கிராண்ட் ஸ்லாம்ல எத்தனை இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க வீனஸ் வில்லியம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க 7 கிராண்ட் ஸ்லாம், 7 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் தான் வெளில வராங்க. ஓகேவா? 7 டைம் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவங்க, 7 டைம் கிராண்ட் ஸ்லாம் வின்னர். செவன் டைம் கிராண்ட் ஸ்லாம் வின்னரு. இவங்க டோர்னமெண்ட் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 18 ஜனவரி ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. இவங்க இதுக்கு முன்னாடி வயசு முதிர்ந்ததுல யாருன்னா, அதாவது கிமிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டை அவங்க முறியடிக்கிறாங்க. கிமிக்கோன்னு சொல்லிட்டு ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் 44 வயசுல இந்த டோர்னமெண்ட்ல ஆடி இருக்கிறாங்க. 45 வயசுல ஆடின முதல் பெண்மணி இவங்க தான். அதை அவங்க பீட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா 45. ஸோ இதுதான் கிமிக்கோ டேட். 2015 ஆஸ்திரேலியா ஓப்பன் பங்கேற்ற போது அவருக்கு வயசு 44. ஸோ வீனஸ் வில்லியம்ஸ் 2023 முதல் அமெரிக்காவிற்கு வெளியே எந்த போட்டியிலுமே விளையாடவில்லை. ஓகே, அதுவும் குறிப்பிடத்தக்கது. செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ். அடுத்து பதாலத் பாரத் மேரா அனுபவாவ், அதாவது படால்டா பாரத் மேரா அனுபவம். இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டி பிரிவின் கீழ் முதல் பரிசை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல முதல் பரிசு வென்றவர் வந்து இந்திரஜித் சுபோத் மா சங்கர் அப்படிங்கிற 11 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனை ஒரு ரீல் போடுறது தான். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 4 கிரியேட்டிவ் சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. பதாலத் பாரத் மேரா அனுபவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின். இது வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் பீரோ, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் பீரோ மினிஸ்ட்ரி தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணாங்க. பதாலத் பாரத் மேரா அனுபவ் ஐஎன்பி அமைச்சகத்தில் அறிவிக்கப்பட்டது. இது வந்து மை கவர்மெண்ட் தளத்துடன் இணைத்து ஏற்பட்ட இது வந்து ரீல்ஸ் ஒன்று இன்ஸ்டாகிராம்ல போட்டு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் எல்லாம் சொல்றது. இந்திரஜித் சுபாத் மஷங்கர் அவர் தான் வந்து இதுல பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? இந்த அனுபவம் இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டி பிரிவின் கீழ் முதல் பரிசை வென்றவர் இவர் தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்ல குறும்படங்கள் சவால் பிரிவின் முதல் பரிசை வென்றவர் மந்தன் ரோஹித். அதுக்கப்புறம் ஷார்ட் ஏவி சேலஞ்ச் ஷார்ட்ஸ்ல இது பண்ணா அதுல ஸ்டோரி ஆஃப் த நியூ இந்தியா பிரிவில் சுஷோவன் மன்னா முதல் பரிசை பெற்றிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது மந்தான் ரோஹித் அப்படிங்கிறவரு இந்த பதாலத் இதுல யூடியூப்ல அவர் வந்து பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுஷானா மன்னா அப்படிங்கிறவரு இந்த ஸ்டோரி யூடியூப்லயே வந்து ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி போடுவாங்க, ஷார்ட்ஸ் மாதிரி, அதுல அவரு பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரைஸ் ப்ரொடியூசர்ல யார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா சைனா. ஸோ இந்த வருஷம் 2026 கணக்கெடுப்புல ரைஸ் ப்ரொடக்ஷன்ல சைனாவை பீட் பண்ண நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சைனாவை பீட் பண்ண நாடு ஆப்வியஸ்லி யார் அப்படின்னா இந்தியா தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் நினைக்கும் பிலிப்பைன்ஸ் நினைப்போம், இல்ல இந்தியா. ஓகே, ரைஸ் ப்ரொடியூசர் சர்பாசிங் சைனா. ஓகேவா? உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக சீனாவை முந்தி சென்ற நாடு இந்தியா. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஜனவரி 4, 2026 அன்று ஏற்பட்ட இந்த சாதனையை மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில இதை பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேவா? எவ்வளவு டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அரிசி உற்பத்தி 150.18 மில்லியன் டன்
இருப்பதாகவும், சீனாவோட 145.22 டன் இருக்கு. அதை தாண்டி நம்ம முறியடிச்சிட்டோம். இந்தியாவில் அதிகரித்த அரிசி உற்பத்தி நாடு வெளிநாட்டு சந்தைகளுக்கு அரிசியை வழங்க ஹெல்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம 184 மேம்படுத்தப்பட்ட வகை, அப்புறம் 25 வயல் பயிர்களில் மொத்தம் 180 மேம்பட்ட விதைகளை உருவாக்கி இந்த மைல்கல்லை நம்ம எட்டியிருக்கிறோம். இந்தியா வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலால் ஐகேர் உருவாக்கப்பட்டது எல்லாமே. ஸோ இதுல 184 வெரைட்டிஸ், 122 செரல்ஸ், 6 பல்சஸ், 13 ஆயில் சீடு, 11 ஃபுட்டல் கிராப்ஸ், 6 சுகர் கேன் வெரைட்டி, 24 காட்டன் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து ஜூட் அண்ட் டொபாக்கோ, இதெல்லாம் வந்து வேற எந்த இது இல்லை. ஸோ இத்தனை அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம இடத்துல வரணும், தண்ணீரை அடையணும், இம்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம உயரணுங்கிறதான் டார்கெட். ஓகே, ஸோ இதுல பாருங்க, வெளியிட்ட 184 வகைகள்ல 122 தானியங்கள், 6 பருப்பு வகைகள், 13 எண்ணெய் வித்துகள், 13 தீவன பயிர்கள், 6 கரும்பு வகைகள், 24 பருத்தி வகைகள், அப்புறம் சணல் மற்றும் புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா அனைத்திலுமே வந்து வெளிவந்திருக்கு. அரிசிக்கு மட்டும் வெளியில்லை. அப்புறம் நம்ம இந்திய ராணுவம் சூர்யாஸ்திரா அப்படிங்கிற ஒரு நீண்ட தூர பயணிக்கும் வான்வழி தாக்குதல் ராக்கெட் அமைப்பிற்கான யாரோட ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட. ஓகேவா, இஸ்ரேலும் இப்போ ரீசெண்டா இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பீஸ் பிரைஸ், இஸ்ரேல் பீஸ் பிரைஸ் ட்ரம்ப்புக்கு வழங்கினாங்க. எதுக்காக அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுக்கு போர் நிறுத்தத்துக்கு உதவி பண்ணாங்க, அவங்களோட நியூக்ளியர் பவர்லாம் வந்து அடிச்சு உடைச்சாங்க. அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைனுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ இந்தியா பாகிஸ்தான் இது நடந்தப்போ அவங்களா வாலண்டியரா வந்து ட்ரம்ப்பே வாலண்டியரா வந்து பேசினாரு. ஸோ இதே மாதிரி இந்த விஷயத்துலலாம் அவர் வந்து நிறைய பேசுறாரு. ஸோ நாட்டில் வந்து போருக்கு, ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு வெனிசுலாவில் பெட்ரோலுக்காக என்ன பண்றாங்க, அந்த நாட்டை கைப்பற்றுறாரு. ஸோ ஆனால் அவருக்கு இஸ்ரேல்ல பீஸ் பிரைஸ் வழங்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு தான் நம்ம இந்தியா என்ன பண்றோம், ஒரு கூட்டு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா இந்த ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு கையெழுத்திட்டு இருக்கோம். ஓகேவா, அது பேர் என்ன அப்படின்னா சூர்யாஸ்திரா, அதான் நேம். இது இந்தியன் ஆர்மி கொலாபரேஷன் வித் இஸ்ரேல். எத்தனை கோடி அப்படின்னா 293 கோடி ரூபாய், 293 crore 293 கோடி ரூபாய் பிரைவேட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர். இதை வந்து இந்த சூர்யாஸ்திரா இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டர் டு 300 கிலோமீட்டர் வரைக்கும் இது தாக்கும். ஓகேவா, இது தாக்கி வல்லமை கொண்டது. இந்த சூர்யாஸ்திரா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேடு, இந்தியாவிலேயே தயாரிச்ச யூனிவர்ஸ் மல்டி கேலிபர் ராக்கெட்னு சொல்லுவாங்க. நிறைய ராக்கெட்டை ஒரே நேரத்தில் இப்போ இது 1 2 இருக்கா, அது 3 4 இருக்கா, அட்டிய டயத்துல 4 ராக்கெட்டை ஏவி மல்டி இதுன்னு இந்தியாவிலேயே இது தயாரிக்கப்பட்டது. ஓகேவா, மேட் இன் இந்தியா. ஸோ இதுதான் மல்டி ராக்கெட் கேலிபர் இது. ஸோ இதோட கேபிளே வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் இது பாயும். ஸோ சர்க்குலர் எரர் போபபிள் அப்படிங்கிற மூலயமா. ஓகே, ஸோ பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா நாங்கள் பிடிஎஃப் உள்ள அட்டாச் பண்ணி தரோம். அடுத்து விஷ்ணுகாட் பிபால்கோட்டி நீர்மின் திட்டம். நீர்மின் திட்டம் எந்த ஆற்றில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலக்நந்தா ரிவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அலக்நந்தா ரிவர்ல இந்த விஷ்ணுகாட் பிப்ளிகோட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அமைக்க இருந்திருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா 60 ஒர்க்கர்ஸை ஹிட் பண்ணி பிப்ளிகாட் டன்னலை வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ விஷ்ணுகாட் பிப்ளிகாட் நீர்மின் திட்டத்தின் சுரங்கப்பாதையில தொழிலாளர்களை ஏற்றி சென்ற ஒரு சரக்கு ரயில் மோதியதில் சுமார் 60 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த விஷ்ணுகாட் பிபில்கோட்டி நீர்மின் திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்துல கங்கை நதியில இடையில இதை கட்டியிருக்காங்க. அது துணை நதினா அலக்நந்தா நதியில இதை கட்டியிருக்காங்க. இந்த திட்டம் ஆண்டுதோறும் எவ்வளவு இருக்கு, எத்தனை வாட் இதுன்னா 1655 ஜிகாவாட் மணி நேரம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு நீர்மின் நிலையம் இதுதான். ஸோ இது ஜாயின்ட் வெஞ்சர் மூலயமா உத்தரப்பிரதேச கவர்மெண்டோட வேர்ல்டு பேங்க் ஃபண்டு கொடுத்து திருப்பி ஒரு என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மகாராஷ்டிரா காவல்துறை தலைமை இயக்குனராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதானந்தா வசந்த் தேவி அப்படிங்கிறவங்கள இதுல நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க 1990 ஐபிஎஸ் ஆஃபீஸரா வந்து
பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி இதில் யார் இருந்தாங்க அப்படின்னா ராஷ்மி சுக்லாங்கிறவங்க இருந்தாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் சீஃப் இவங்க தான். ஸோ இவங்க என்ன பொறுப்பேற்குன்னா சதானந்தா வசந்தேவி மகாராஷ்டிரா காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபியா பொறுப்பேற்கிறாங்க. அப்புறம் 72வது தேசிய கைப்பந்து போட்டி எங்க நடைபெறுது? கைப்பந்துனா வாலிபால் மேட்ச் எங்க நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வாரணாசி. ஓகேவா? வாரணாசி யாரோட தொகுதி அப்படின்னா மோடியோட தொகுதி. ஓகே, வாரணாசி இங்கதான் வந்து 72வது வாலிபால் மேட்ச் நடக்க போகுது. ஓகேவா? இது யார் வந்து இனாகிரேட் பண்ணாங்கன்னா பிஎம் மோடி அவர்களே. ஏன்னா அங்க வந்து பிஎம் வாரணாசியோட பிஎம் யாரு அப்படின்னா மோடி அவர்கள் தான். இந்த ஈவெண்ட் எதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா யூத் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரோம், கவர்மெண்ட் எதுல ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் பண்ணும், அப்புறம் கண்ட்ரியை ஓரியன்டேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஸ்போர்ட்ஸ் மூலயமா நாட்டோட நல்லிணக்கத்தை உண்டாக்க முடியும், நட்புணர்வை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸும் ஒரு துருப்புச்சீட்டு தான். அப்புறம் இது என்னன்னா இந்த டைகர் வந்து இதுதான் 2வது டைவா ஸ்பாட் பண்றாங்க. ஏன்னா இது வந்து பிங்க் கலர்ல இருக்குமா. ஓகேவா? ஸ்ட்ராபெரி கலர்ல இருக்குமா. ஸோ அதனால தான் ஜனவரி 2020 அரிதான ஸ்ட்ராபெரி நிற சிறுத்தை. ஓகேவா? ஸ்ட்ராபெரி நிற சிறுத்தை 2026ல எங்க பார்த்திருக்காங்க? முதல்ல பார்த்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கர்நாடகா மாநிலத்துல தான் இது பார்த்திருக்காங்க, ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஸ்ட்ராபெரி கலர்ல உள்ள லியோபாடை ஸோ எங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா 2021 வருஷத்துல பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்திருக்காங்க கர்நாடகா மாநிலத்துல. இங்க பாருங்க 2வது பாரு, இதுக்கு முன்பு ராஜஸ்தான்ல இருந்தது இது. ஓகேவா? 2020 ராஜஸ்தான்ல இருந்து பதிவாகி இருக்கு. சந்தன மரச்சிறுத்தை என்று சொல்லப்பெற்ற இந்த தனித்துவமான பெரிய பூனை மாநிலத்துல முதல் முறையாக நம்ம கர்நாடகா மாநிலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. காட்சி கர்நாடகாவில் உள்ள சிறுத்தைகளின் குறிப்பிடத்தக்க மரபணு பன்முகத்தன்மை எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கலை 2 நீர்மின் திட்டம் எந்த நதியில திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலைமின் நீர்மின் திட்டம் லோஹித் அப்படிங்கிற ரிவர்ல. ஓகே, லோஹித் அப்படிங்கிற இந்த ரிவர்ல தான். இந்த லோஹித் யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது கலை 2nd ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட். இந்த லோஹித் ரிவர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல. அங்கதான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ 1200 மெகாவாட் இந்த கலை 2 ப்ராஜெக்ட் கரண்டா உற்பத்தி பண்ணும். ஓகேவா? இதை வந்து டெசிஷன் எடுத்தது இந்த லோஹித் ரிவர் பேசின்ல. இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணது கவர்மெண்ட் முடிவு பண்ணி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை இங்கதான் உருவாக்க போறாங்க அருணாச்சல பிரதேஷ்ல. அதுக்கப்புறம் G7 மாநாடு 2026 எங்கன்னா பிரான்ஸ்ல நடக்க போகுது. 52nd G7 சமிட். இது எத்தனாவது G7 சமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52nd எங்கன்னா பிரான்ஸ்ல நடக்க போகுது. எப்போ அப்படின்னா ஜூன் 14 to 16 2026 இது நடக்க போகுது. ஸோ ஜூன் 14 to 16 2026 எங்க அப்படின்னா ஈவியன் லெஸ்பியான்ஸ்ங்கிற இடத்துல இது ஜூன் 14 to 16 நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் G7 சமிட் எங்க நடந்ததுன்னா ஹெல்ட் இன் ரம்போல்ட். எங்கன்னா 1975 ரம்போல்ட்டுங்கிற இது இடத்துல நடந்தது. அதுக்கப்புறம் 2025 G7 சமிட் எங்க நடந்தது அப்படின்னா இதே ஜூன் 15 to 16 2025 கனடால நடந்துச்சு. ஸோ இதுவும் குறிப்பிடத்தக்கது, பார்த்துக்குங்க. இப்போ பிரான்ஸ்ல நடக்க போகுது இந்த 2026 வருஷம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நடந்தது G7 உச்சி மாநாடு 1975, அது பிரான்ஸ்ல நடந்தது ரம்பு லெட்டில் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல. ஸோ போன வருஷம் எங்க நடந்துச்சுன்னா கனடால, அது ஜூன் 15 to 17 வரைக்கும். இந்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரிசார்ட் நகரமான ஏவியன் லெஸ் பெயின்ஸ்ல இது நடக்க போகுது. ஓகே, அப்புறம் இது வந்து பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம் குமார் சாலு அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட் சங்கம் குமார் சாஹூ அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஜஸ்டிஸ் சங்கம் குமார் சாஹூ வந்து ஒரிசா ஹைகோர்ட்ல இதுக்கு முன்னாடி ஜட்ஜா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ பாட்னா ஹைகோர்ட்ல பதவி இது பண்ணியிருக்காங்க. இது எந்த கீழே வரும் அப்படின்னா இதை வந்து பதவி பிரமாணம் ஏற்றி வச்சது பிரசிடென்ட் மூலயமா தான் பதவி பிரமாணம் ஏற்க முடியும். யாரோட அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட பரிந்துரையின் பேர்ல. இதுக்கு முன்னாடி ஒரிசால ஜட்ஜா இருந்தாரு. ஸோ இதை
வக்கீலை பற்றின ஆர்டிகல்ஸ் ஹைகோர்ட்டு அதை பற்றின ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஹைகோர்ட் எதை வந்து டீல் பண்ணுதுன்னா ஆர்டிகல் 214 டு 231 ஆர்டிகல் 214 டு 231 இந்த டீலிங் வித் ஹைகோர்ட். ஓகேவா, ஹைகோர்ட் வந்து கான்ஸ்டியூஷன்ல விவரிக்குது. ஸோ இதுதான் மெயின் திங். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 ஹைகோர்ட்டு எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1862 ஃபர்ஸ்ட் கல்கத்தால, அப்புறம் மெட்ராஸ்ல, அப்புறம் மும்பைல. ஸோ இது 3ம் வந்து ஹைகோர்ட்டு ஓப்பன் பண்ண வரலாறு. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட் இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறையா வந்து தமிழ் அரசு பாலிசி நோட்ஸு, அப்புறம் டிஐபிஆர் நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வேளாண் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் யூனிட் 5 ஒவ்வொரு சாப்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தினமணி நியூஸ் பேப்பரு. ஸோ இது எல்லாமே ஒரே இதில் நீங்கள் வந்து எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 100 மார்க்ஸ்க்கு ஒரு 45 மார்க்ஸ்க்கு நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ வீடியோ மூலியமாக கவர் பண்ணிடுறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இதை நம்ம கொண்டு போயிட்டுருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம தினமணியில் பார்ப்போம். Send a map. You dare to dream, we care to accomplish.